சார் அதே மாதிரி அண்ணாமலை பேசும்போது 200 இடங்கள்ல வந்து ஜெயிக்கும்னு சொல்றாங்க. ஆனா 200 இடங்கள்லயும் திமுக கூட்டணி டெபாசிட் இழப்பாங்க. அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து கூட்டணியில் இருக்கணும் அப்படின்றதுக்காக திமுக சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வீக்கிலி மாதிரி இருக்காரு அப்படின்னு. அவருடைய ஆதங்கம், அவர் எதிர்பார்த்தது நிறைவேறவில்லை. அவர்களுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருந்தது. திருமாவளவனை கடுமையாக விமர்சிப்பதன் மூலம் அவர் உணர்ச்சி வயப்பட்டு கூட்டணியை விட்டு வெளியேறுவார் என்று எதிர்பார்த்தார்கள். திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் உறவு வைத்திருக்கிறது என்பதை விட திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் இன்ன பிற கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் என்பதுதான் சரியானது. நாங்களும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. நாங்களும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. எனவே நாங்களே உருவாக்கிய கூட்டணியை நாங்கள் ஒருபோதும் சிதறடிப்பதற்கு துணை போக மாட்டோம், காரணமாக இருக்க மாட்டோம் என்று நான் பிரகடனம் செய்தேன். அதை அண்ணாமலை போன்றவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என்கிற ஆதங்கத்தில் ஏதேதோ பேசுகிறார். ஏற்கனவே அந்த கார்ட்டூன் தொடர்பாக நான் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி இந்த கார்ட்டூன் படத்தை பாடப்புத்தகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று குரல் கொடுத்தேன். எனக்கு ஆதரவாக பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்பினார்கள். அது குறித்து ஒரு நாள் விவாதமே நடைபெற்றது. அதன் பின்னர் பாடத்திட்டத்திலிருந்து அந்த கார்ட்டூன் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக வரைவு கமிட்டியின் தலைவராக்கப்பட்டார். அந்த சட்டம் விரைவாக எழுதப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியினர் முன்வைத்தார்கள். அப்போது ஆங்கில நாளேடு ஒன்று அவரை விமர்சிக்கிற வகையில் நத்தை வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றும், பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சாட்டையை எடுத்து அம்பேத்கர் அவர்களை அடிப்பதைப் போலவும் வேகமாக வேலை செய்ய வலியுறுத்தியதைப் போலவும் அந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருந்தது. அது 1949 வாக்கில். அதற்கு விளக்கமளித்து அரசியல் நிர்ணய சபையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசியிருக்கிறார். சில நாடுகள், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அவர்களின் சட்டத்தை, அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் அல்லது நாட்கள் தேவைப்பட்டன என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளில் இதை எழுதி முடித்திருக்கிறோம். இது காலதாமதம் இல்லை, ஆனால் வேண்டுமென்றே சிலர் அவ்வாறு கூறுகிறார்கள் என்பதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். இப்போது அதை பலர் எடுத்து அது காங்கிரஸ் செய்தது, அம்பேத்கரை அவமதித்தது என்கிற பொருளிலே பரப்புகிறார்கள். அது பாஜகவினர் காங்கிரஸுக்கு எதிராக பரப்பும் ஒரு செய்தி. ஆனால் அது பொருத்தப்பாடு உடையதல்ல. காங்கிரஸ் அப்படி செய்யவில்லை. ஒரு ஆங்கில நாளேடு தான் அம்பேத்கர் அவர்களை மந்தமாக செயல்படுகிறார், மெத்தனமாக செயல்படுகிறார் என்று விமர்சித்ததை தவிர காங்கிரஸ் அதை செய்யவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.